பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து அவர் பேச போகிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேச, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்று இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து யோபு 37 அதிகாரம் 5 ஜோப் சாப்டர் 37 verse 5 வேதம் சொல்கிறது, நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க என்று நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் கிரகிக்க முடியாத காரியங்கள். தம்பி, நீங்கள் சொல்லலாம், தம்பி நான் யோசிக்கவே முடியலப்பா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, நான் ஏதோ சாதாரணமான காரியம் நினச்சேன், ஆனால் ஆண்டவர் அதுக்காக எல்லா ஜனங்க பொறாமைப்படத்தக்கதாக காரியங்களை ஆண்டவர் செய்தார். நான் அது எதிர்பார்க்கவே இல்லை, ஆகாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக அதை செய்து முடித்தார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம நினச்சிருப்போம், இது சாதாரணமாக முடிஞ்சால் பரவாயில்ல, இது ஒரு சின்னதாக இல்லைங்க. நம்ம பெரிய தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், வேதத்தில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். நம்ம கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்திருக்கிறார். தண்ணியை காய்ச்சரசமாய் மாற்றிருக்கிறார். தண்ணி ஏசப்பா 2ஆக பிரித்து இருக்கிறார். எவ்வளவோ அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம நினைச்சு பார்க்க முடியாது, நம்ம நினைக்கவே முடியாது இது ஆகுமான்னு. ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்கிறேன் என்று. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? வாக்குத்தை பிடிச்சு கொள்ளலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏதோ இந்த காலை வேலையிலப்பா நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரே சப்பா, எங்களுக்காக நீ ஆண்டவரே நீ செய்கிறதான ஒவ்வொரு பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த நாளில் கூட எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரப்பா விசுவாசித்து ஜெபிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.